ஆரம்பத்தில் நொங்கு வெட்டி சாப்பிடணுங்கிறது தான் பிளானாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஐடியா கொடுக்க கடைசியில் அது நொங்கு சர்பத்தாக மாறன்னு சொல்லிட்டு யாருமே பசங்க நாங்கள் 4-5 பேர் சும்மா உட்காந்து தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தன் நொங்கு வெட்டி சாப்பிடுவான்னு சொல்ல அதை கேட்டு ஒருத்தன் இல்லை நொங்கு சர்பத் போடுவோன்னு சொல்லி கடைசியில் நொங்கு சர்பத்தே போடணும்னு சொல்லி முடிவு பண்ணி பசங்க ஒவ்வொருத்தையும் போடுற பிளானும் குழம்புல கரைக்கிற உப்பு மாதிரி தான். கரைக்கைக்கு முன்னாடி சப்புன்னு தான் இருக்கும், ஆனால் குடிச்சு பார்த்தா சூப்பராக இருக்கும். அதே போல் தான் ஒவ்வொருத்தர் போடுற பிளான் கூட ஈஸியாக போட்டோம். ஆனால் அந்த பாத்திரத்தை எடுத்து வர்றதுக்குள்ள தான் போதும் நைட்டு ஒருத்தன் வீட்டிலேருந்து எடுத்துட்டு வருதுன்னா அவன் எங்கள் வீட்டில் பாத்திரமே இல்லைன்னு சொல்ல, இன்னொருத்தன்ட்ட சொன்னால் எங்கள் அப்பா அடிப்பார், நான் வரவே இல்லைன்னு சொல்ல கடைசியில் எப்படியோ அடித்து பிடிச்சி பாத்திரத்தை பசங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த நொங்கு சர்பத்து மட்டும் இல்லாமல் எது செஞ்சாலும் அதில் சுத்தம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் சுவை ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஒருத்தனை கை கழுவிட்டு நொங்க பிசைஞ்சு போடுன்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டான், கையை அப்பவே கழுவிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நொங்க பிசைஞ்சு உள்ள போட்டுக்கிட்டே தான் இருப்பான். அது நமக்கு தெரியும். நம்ம கை ஆரம்பத்தில் பாத்திரத்தை எடுக்க தான் சண்டைன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் தான் நன்னாரி ஊற்றுவேன், நான் தான் எலுமிச்சம்பழத்தை பிணைஞ்சு ஊற்றுன்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன அன்பு சண்டைகள் வந்துச்சு. கடைசியில் எப்படியோ அதெல்லாம் சமாளித்து இந்த நன்னாரி சர்பத்தை சூப்பராக குடிச்சு முடிச்சிட்டோம். நீங்களும் உங்கள் ஊர் பசங்க கூட இதே போல் கண்டிப்பாக சுற்றிருப்பீங்க அப்படின்னா அந்த பசங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க.